ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் போகிற போக்க பார்த்தா பாக்கியாவை மறுபடியும் கல்யாணம் பண்ணிடுவாராட்டுக்கு நம்ம கோபி. அந்த மாதிரி தாங்க இருக்குது. பாக்கியாவுக்கு ஒன்றுனா பொசசிவ்னஸில் பொங்குறாரு. என்னையா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, பழனி எங்கே கரெக்ட் பண்ணிடுவாரோ தான் பொண்டாட்டி என்று உஷாரில் இருக்காரு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இப்போ யாருக்கு நம்ம பாக்கியாவுக்கும் கோபிக்கும் இடையில போட்டியை வச்சிட்டாங்க. நான் கண்டிப்பாக ஜெயிச்சு காம்பேன் பாரு பாக்கியா அப்படின்றாங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பாக்கியா மட்டும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே, சிறப்பு, இது மிகச்சிறப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. அதாவது உன்னை போட்டியில் ஜெயிச்சு காமிக்கிறேன் பாருன்னு சவால் விடுறாங்க. இன்னொரு பக்கம் எது நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்குன்னு பக்கம் பக்கமாக டைலாக் அடிச்சாரு. டேய், நீ என் மகனே இல்லை, என் மகதாண்டா ஜெயிக்கணும்ட்டு மறுபடியும் ரிப்பீட் அடிச்சிட்டாருங்க. ஐயோ, இப்படி காலவாரி விடுவேன்னு எதிர்பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவன் செஃப்பை மாற்றி விட்டுட்டாரு. அதாவது கோபி பழைய செஃப்பை வச்சுட்டு புது செஃப்பை போட்டாரு. ஏங்க இப்பெல்லாம் மாத்துறீங்க? இதெல்லாம் அலுமினி ஆட்டம், இதெல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் ஃபர்ஸ்ட்லேருந்து கோடு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்த ஈஸ்வரி பாட்டி, ஏய் நீதிடா, நேர்மடா, அது நானுடா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜட்ஜிக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எனக்கு இதெல்லாம் தெரியுமா, சொல்லியிருந்தாமா செஞ்சான்ட்டாரு. பொசுக்குன்னு போச்சு, எல்லாமே இப்படி வீணாக போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு 2 பேரும் மாற்றி போட்டு சமைச்சா இப்போ என்னதான் விஷயம் சொல்ல வர அப்படிங்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, கடைசியில் பொசுக்குன்னு கோபி ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டாங்க. அது 1 பாயிண்ட் 1 மார்க்கில். கோபிக்கு சமைக்கவே தெரியாது, எப்படிப்பா ஜெயிச்சாரு? கையில் உள்ள ஒரு கைவண்ணம் உள்ள ஒரு செஃப்பை வச்சுருக்காருங்க, அதனால் ஜெயிச்சு விட்டாரு போங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, பாட்டிக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நம்ம பாக்கியாவுக்கு அதுக்கு மேலே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம இனியாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன நடக்குதுயா இங்கே? தப்பான சவகாசம் தேவையாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.